பினாங்கு பட்டவர்ட் பாகானில் நவீன இந்து மின் சுடலை கட்டுவதற்காக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் LWHPPக்கு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூடுதலாக 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். பிரதமர் இதற்கு முன்னர் அங்கீகரித்த 15 லட்சம் ரிங்கிட்டுடன் சேர்த்து இந்த கூடுதல் ஒதுக்கீட்டின் மூலம் இத்திட்டத்திற்கான மொத்த ஒதுக்கீடு 25 லட்சம் ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது என்று LWHPP தலைவர் RSN ராயர் தெரிவித்தார். இந்த மீன் சுடலை கட்டுவதற்கு ஒரு காரணம், பல ஆண்டுகளாக இந்தியர்கள் குறிப்பாக இந்துக்களுக்கு இந்த வசதியை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்து அறப்பணி வாரியத்தின் ஒரு அவா. பத்துலஞ்சாங் பினாங் தீவில் இந்த வசதிகள் இருக்குது. ஆனால் இந்த வசதிகள் நாம் இந்த இடத்தில் கட்டி இந்த வசதியை நாம் ஏற்பாடு செய்து குறிப்பாக இந்த வட்டாரத்தில் வாழும் வசிக்கும் இந்தியர்கள் குறிப்பாக இந்துக்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பல ஆண்டுகளாக போராட்டம் செய்து இன்றைக்கு இந்த பார்க்குறீங்க ஆரம்ப கட்ட வேலைகள் நாம் ஆரம்பித்து விட்டோம். இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு மக்கள் நலன், குறிப்பாக இந்தியர்கள் மீது மடானி அரசாங்கம் கொண்டிருக்கும் அக்கறையை பிரதிபலிப்பதாக ராயர் சுட்டிக்காட்டினார். அதோடு இந்த கூடுதல் ஒதுக்கீட்டை பெறும் பணிகளுக்கு பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் குவான் எங் உறுதுணையாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஞாயிற்றுக்கிழமை பட்டுவட்டில் உள்ள ஜாலன் சீராமில் சம்பந்தப்பட்ட திட்டம் மேற்கொள்ளப்படும் இடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே இந்த மின் சுடலையை கட்டுவதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் அடுத்த 6 மாத காலத்தில் அது நிறைவு பெறலாம் என்று பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் விவரித்தார். சமீபத்தில் முடிஞ்ச ஃபுல் பாட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணி கன்சல்டனுக்கு நம்ம லெட்டர் அனுப்பிட்டோம். ஸோ கன்சல்டன் கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 6 மாதம் இருக்குது. 9ஆம் மாதம் வேலை ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்தில் பில்டிங் வேலை முடிஞ்சிடும். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு டெண்டர் 2 டெண்டர் கூப்பிட்டோம். ஒன்று பில்டிங்க்கு, இன்னொன்று அந்த இன்சினரேட்டர், அந்த மீன் சுடலைக்கு. அதுக்கும் டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கும் கூடி சீக்கிரத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் நம்ம வழங்கிடுவோம். ஸோ ஏறத்தாழ 6 மாதத்தில் இங்கே ரெடி ஆயிரும். எனவே இந்த மின் சுடலையை அடுத்த ஆண்டு மத்தியில் மக்கள் நிச்சயம் பயன்படுத்த முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.